ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. இரவு 11:07 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 2:41 பின்பு ஸ்வாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. சித்ரா பௌர்ணமி சிறப்பு நாளாகவும் புத்த பூர்ணிமா திருநாளாகவும் தொழிலாளர் தினம் அதாவது உழைப்பாளர் தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும். இனிப்பான செய்திகள் தேடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். ராசியிலேயே சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உடலை பலப்படுத்தும், கஷ்டம் என்பது உள்ளத்தை பலப்படுத்தும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அஸ்வர்த லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக ஆசை நிறைவேறும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது வறுமையை விரட்டுவதோடு பெருமையை கொடுக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய எண்ணங்கள் நிறைவேறும். பயணங்கள் மூலமாக பண வரவு பெருக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தடங்கள் இல்லாத, தடை இல்லாத தன பண வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது எந்த மனிதனையும் ஏமாற்றுவதில்லை என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உத்வாகநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும். ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வழியில் கௌரவம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்கிற மனிதன் மதிக்கப்படுவான் என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும். 3ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மகிழ்ச்சிக்கான அல்லது வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பதில் உத்வேகம் இருந்தால் மதிப்பு என்பது மகத்தானதாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கொம்ப மாட சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் முழுவதும் உழைப்பவன் நல்ல நேரம் பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மை காதலால் நன்மைகள் மிகுதியாகும். உறவுகள் வகையில் மரபு மீறி பேசினவங்க அதாவது மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். லாபஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க மனம் இருந்தால் பிழைக்க பணம் கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கபாலீஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும். வணிக தொழில் அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சபலம் பெற்ற சூரியனோடு சேர்ந்திருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றாது என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் நிதி கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மென்மையான சிந்தனைகள் நன்மை தரும். பொதுவாகவே ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுப செய்திகள் மங்கள செய்திகள் கிடைக்கும். ஒரு சில சுப காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தையும் சிகரத்தையும் உழைப்பால் மட்டுமே தொட முடியும் என்பதை மனதில் வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்லா தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாகும். ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா காலமும் உழைப்பவன் தான் கதாநாயகன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான காலங்கள் ஆரம்பமாகும். ராசி அதிபதி சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால காலை நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் மாலை நேரத்தில் மன ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பிற்கான ஆரம்பம் கசக்கும், முடிவு இனிக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மகாலிங்க சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் சம்பத்துக்கள், திடீர் செல்வங்கள் கிடைக்கும். செலவு அப்படிங்கிறதுக்கு மேலே வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் கூட சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு மரியாதை அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முக்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.